என்னடைக்கும் காரியுள்ள வைக்கப்பட்டிருக்கிற யாருக்கு? இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீர் அற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்து. காரணம் என்ன? மூலம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். மனம் திருமணத்தை போல பாவனை செய்கிறார்கள். மறுபடியும் திருவிருந்திலே பங்கு பெறுகிறார்கள். ஆனால் உள்ளமோ கோராகு கூட்டத்தார் யாரும் எதிர்த்து பேசுறாங்க தானே. பிள்ளையான் கூலிக்காக கள்ளத்திற்கு சுரைத்தான் தானே. காயின் தன் சவரனுக்கா புறகமை நிமித்தமாய் ஆவேல் கொலை செய்யலாம் தானே. அப்படி கொண்ட ஆத்தும் கொலைவாதம் ஆகினால் இவர்களை சபை சேர்க்கக்கூடாது. 2 தரம் இலை உதிர்ந்து 2 தரம் வேறு அருந்து 2 தரம் வேறு உலர்ந்து ஆத்மா சத்து போனார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புதலை ஏதோ கடையில வாங்குற சரக்கு போல நான் மனம் திரும்பிட்டையா என்று சபைக்கு வர்றது, வரக்கூடிய ஆத்துமாக்களை கொலை செய்கிறது யாருடைய வேலைங்க? சாத்தானுகள். அவர்கள் தற்கொலை பண்ணி சாக சொல் அருமையான கத்திரி பிள்ளைய. அதே சிலாக்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்திற்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29, 30 நாம் வாசிப்போம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்தினார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து இடையூறு செய்து சத்திய வேதம் எங்கும் சென்று ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதை தடுக்கின்ற இடுக்கண் செய்கிற இடையூறு பண்ணுகிற கொள்ளை துன்மார்க்க ஆத்ம கொலைவாத கூட்டங்கள் இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல 147 நாடுகளிலும் இந்த இடுக்கண் செய்கிற இடையூறு செய்கிற இயேசுவே மெய்யான் தேவன் என்பதை ஏற்றுக் கொள்ளுகிற கொலை செய்யும் கும்பல்களாக இடுக்கண் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். உழைக்கு ஜீவனம் பண்ணாமல் மனிதர்களை கொள்ளையெடுத்து பணத்திற்காக கொலைவாதர்களாக மாறுகிற கொள்ளை கூட்டமாக இருக்கிறார்கள்.